இந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கணும் தெரியுமா? மனசுல கவனம் இல்லாம படிப்புலதான் இருக்கணும். சரியா? சரிங்கப்பா. எதை பத்தி கவலைப்படாத, அப்பா நான் பாத்துக்கிறேன். சொன்னதை கேட்டு நல்லா படிக்கணும். சரியா? ஒரு கையெழுத்து போடுங்க. ஐயா படிப்பதே இல்லாதவன். சரி, வரல காட்டுங்க. மறக்காம ஃபீஸ கட்டிடுங்க. என் நிலத்தை வித்தாவது நான் கட்டிடுவோங்க ஐயா. பத்திரமா பாத்துக்கங்க. சரி, வாங்க வாங்க. ஒரு பாடம் தானே, அதை பத்தி என்ன, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. போ அம்மா, சாப்பிடுறியாப்பா? உள்ள வந்து போமா. அப்படியே விட்டுறதா? அதை படிச்சு முடிக்கிறது தானே நியாயம். புரியுதுங்க ஐயா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நானும் என் கைவசம் இருக்கிற நிலத்தெல்லாம் விட்டுட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேங்க ஐயா. என்னன்னு தெரியல, அந்த வீரமா காளியம்மா எங்களை ரொம்ப சோதிக்கிறா. அதான் நடக்கிறது நடக்கட்டுமே விட்டுடுங்க ஐயா. இந்த சேவா சங்கத்துல வேலை செய்யறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே. என்னங்க ஐயா அப்படி கேட்டீங்க? இவருடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த வீரமாகாளி அம்மாவே ஒரு வழிகாட்டிட்டா. ரொம்ப நன்றிங்க. ஆனா பொண்ணுதான் கிறிஸ்தவ பொண்ணுப்பா. என்னப்பா சொல்றீங்க? நாம யாரு? வீரமாகாளியை கும்பிடுற குடும்பம்பா. பாத்து இல்ல, ஒரு வேதம் படிக்கிற பொண்ணை எப்படிப்பா மருமகளை ஏற்க முடியும்? நானே ஏத்துக்கிட்டால இந்த ஊர்ல தான் ஏத்துக்காரு. இதெல்லாம் பெரிய பாவம் இல்லையா? வேண்டாம்ப்பா, இது சரிப்பட்டு வராது. நீ பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது பாருங்க, இது சம்பந்தமா இனிமே பேச வராதீங்க. கிளம்புக்குப்பா, நீ உள்ள போமா. புரியாம பேசிக்கிட்டு. ஐயா, நான் வீரமகாளி மகளி அம்மாவுக்கு பூஜை வைக்கிறவன். அந்த பொண்ணு ஏதோ வேதம் படிக்கிறத கேள்விப்பட்டேன். அது சரிவுங்களா ஐயா? குழப்பிக்கிறதுலாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. அப்புறம் என்ன, பெரியவங்க நீங்கெல்லாம் தேடி வந்து சொல்றீங்க. இதுல மழுப்புறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்குங்கய்யா. சரி, அப்படியே நடக்கும், நல்லபடியா நடக்கும். வணக்கம். வணக்கம். இல்ல